இயேசு உயிர்த்தெழுந்ததாக நம்பப்படும் ஈஸ்டரின் மறுநாளே கடவுளின் பாதங்களை சென்று சேர்ந்த போப்பாண்டவர் சுமார் 140 கோடி மக்களை கலங்க வைத்த நாள். திருச்சபையின் தலைவராக மட்டுமல்லாமல் மக்களால் பாப்பா பிரான்சிஸாக அழைக்கப்பட்டவர் கடைசி மூச்சு விடுவதற்கு முன்பும் உலக மக்களுக்காக வேண்டியது என்ன? யார் இந்த போப் பிரான்சிஸ்? அர்ஜென்டினாவை சேர்ந்த ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ இவங்க தான் 2013ஆம் ஆண்டு கத்தோலிக் திருச்சபையுடைய தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த 12 ஆண்டுகளா கத்தோலிக் திருச்சபையுடைய தலைவரா போப் பிரான்சிஸா இருந்தாங்க. நிமோனியா காரணமா பல நாட்களா மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வந்தவர் 21ஆம் தேதி இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்ததா அறிவிக்கப்பட்டுச்சு. வாட்டிகன் மொத்தமும் கண்ணீர் கடல்ல மூழ்கி இருக்கு. போப் அப்படின்ற சொல் லத்தீன்ல பாப்பா அப்படின்றதுல இருந்து வந்தது. இதோடைய பொருள் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தோலிக் திருச்சபையுடைய உச்ச அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய போப் ஆண்டவர்கள் கத்தோலிக் மக்களால தந்தையாவே பார்க்கப்படுறாங்க. அப்படிதான் போப் பிரான்சிஸ் அவர்களும் இறப்பதற்கு முன்னாடி நாள் ஈஸ்டர் அப்ப கூட காசா மக்களின் அமைதிக்காக கடவுளை பிரார்த்தனை செய்ததா தகவல்கள் வெளியாகி இருக்கு. உலக மக்களின் அமைதிக்காக வேண்டியவர் தான் இப்போ இந்த மண்ணுலக விட்டு போயிருக்காங்க. போப் பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய அந்த ஆண்டவரை பிரார்த்திப்போம்.